நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியம் வந்து பார்க்க போறோம். நெகேமியா ஜெபத்துடைய மேன்மை. அவங்க வந்து எப்படி அலங்கத்தை கட்டினாங்க. நம்ம இன்னைக்கு அன்னைக்கு அவங்க கட்டினாங்க. இன்னைக்கு அதே போல நம்ம அந்த அதே மாதிரி அலங்கத்தை கட்டணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம விவாதம். இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து எங்க சபையில வந்து ஒரு என்ன பண்ண சொன்னார் ஆண்டவர் அப்படின்னா எஸ்தர் ஜெபத்தை வந்து பண்ண சொன்னார். நிறைய சத்துருக்கள் சபைக்கும் விரோதமா நிறைய அட்டாக்ஸ் வந்துச்சு. ஒவ்வொரு குடும்பங்களுக்கு விரோதமாவும் தனிப்பட்ட முறையில அவங்களும் ஏதோ ஒரு யுத்தத்துல வந்து இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. இப்ப ஆண்டவர் வந்து 72 மணி நேரம் செயின் பிரேயர் பண்ண சொன்னாரு. அதே மாதிரி பண்ணி முடிச்ச உடனே அடுத்த ஆண்டவர் சொன்னாரு நெகேமியா ஜெபத்தை தொடர்ச்சியா நீங்க வைங்க அப்படின்னு. நேற்று 1ஆம் தேதி தான் வந்து ஆரம்பிச்சது. ஜூலை 1ஆம் தேதியில இருந்து 52 நாட்கள் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. நீங்க வந்து நம்ம ஜாஸ்மினி லைவ் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சண்டே சர்வீஸ் லைவ் இடப்பட்ட லைவ்னாலும் அதுல மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதாவது 52 நாள் ஜாம ஜெபம் இந்த வசனத்துல இருக்கும் பாருங்க. நெகேமியா வந்து பண்ணுவாரு. நீங்க நெகேமியா புஸ்தகம் வாசிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருக்கு. நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவங்களே வைத்தோம். அதாவது என்னன்னா எல்லாராலையும் கண்டிப்பா அது எவ்வளவுதான் ஜெபிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆக்டிவான பர்சன் இருந்தாலும் சரி, எல்லா நேரம் ஜெபிக்க முடியாது. 24 நேரம் ஒரு ஆளால ஜெபத்துல வந்து இருக்கும். சோ அந்த ஜாம கணக்கு அதான் 3 to 6, 6 to 9 அந்த 3 மணி நேரம் வர்றதுதான் அந்த காலத்துல வந்து ஜாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாமம் காத்துறவங்களே வச்சிருக்காரு அவர். அதாவது அந்த இடிந்து போன பாலான இத கட்டுவதற்காக நெகேமியா அன்னைக்கு பண்ணார். இன்னைக்கு எங்க சபையிலயும் நாங்க அதை தான் வச்சிருக்கோம். நீங்க யூடியூப்ல உள்ளவங்களும் நீங்க வந்து கலந்துக்கலாம். ஏன்னா நீங்களும் எங்களுடைய விசுவாசிகள் மாதிரிதான். கண்டிப்பா ஏன்னா நீங்க தூரத்துல இருக்கீங்க அவ்வளவுதான். எங்களுடைய எல்லா பிரேயர்லயும் யூடியூப் விசுவாச பிள்ளைகளுக்கு அதை சப்ஸ்கிரைப் பண்ணதான 1,20,000 எல்லா பிள்ளைகளுக்கும் நாங்க அதை மென்ஷன் பண்ணி தான் நாங்களும் தொடர்ந்து அதுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு வரோம். நாங்க வந்து எங்க சபைக்கு வர்றவங்கள ஒரு மாதிரியும் யூடியூப்ல பாக்குறவங்கள ஒரு மாதிரியும் நாங்க முன்னாலுமே பார்த்ததே கிடையாது. இவங்களுக்காக நாங்க எப்ப பாரப்பட்டு எவ்வளவு நேசம் வச்சு இது பண்ணுவோமோ அதே சேம் தான் உங்களையுமே நாங்க பாக்குறோம். அதனால அதுல அப்பா சொல்லியிருப்பாங்க அந்த லைவ்ல, நீங்களும் இதுல நான் கலந்து கொள்ள விரும்புறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப்ல இது பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து 52 நாள் கன்னிலிஜம் பண்ண விரும்புறேன்னு. ஒண்ணுமே இல்ல, ஏதோ ஒரு 3 மணி நேரம் ஒதுக்கிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி 3 to 6, 6 to 9 இந்த மாதிரி 24 மணி நேரம் வருதுல்ல, அதுல ஏதாவது ஒரு 3 மணி நேரம் இந்த மாதிரி கரெக்டா இந்த டைம் ஆரம்பிக்கிறது. இந்த 3 to 6, 9 to இல்லைன்னா 6 to 9, 9 to 12 அந்த மாதிரி 1 to 3 அந்த மாதிரி ஃபுல்லா இப்ப சபையில வந்து நாங்க என்ன சொல்லிக்கோம்னா லைவ் வந்து கண்டிப்பா 52 நாளும் வந்து கண்டினியூஸா லைவ் போட்டு ப்ரேயர் பண்றதே இல்லாத காரியம். அதனால அவங்களுக்குன்னு குறிக்கப்பட்ட டைம்ல நீங்க வந்து ஜெபிங்க, சபை ப்ரேயர் பண்ணுவோம். வந்து 52 நாளும் மூடாமல் 24 மணி நேரமும் தொடர்ந்து அந்த சத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஏற்கனவே ஜெபிக்கிறவங்க இருக்காங்க, இருந்தாலும் அவங்க நைட்டு போயிடுவாங்க. 52 நாளுக்கணும் கான்செப்ட் என்னன்னா நம்ம அந்த இடிந்து போன அலங்கல்ல கட்டணும். நான் வந்து ஒரு ரீசெண்ட் டேஸ்ல எங்களுக்கு வந்து அதிகமான பாரம் வந்து இதுலதான் கொடுத்தாரு. ஒண்ணு தனிப்பட்ட ஒரு ஒரு அதுலயே நீங்க கேக்குவீங்க, அந்த மெசேஜ் கேட்டவங்க தெரியும். இருந்தாலும் நீங்க கேட்காதவங்க நிறைய பேர் அதனாலதான் இன்னைக்கு இந்த டாபிக். ஒண்ணு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு ஆலயம் இருக்கு, குடும்பம் என்கிற ஆலயம் இருக்கு, சபை என்கிற ஆலயம் இருக்கு. 3 ஆலயமும் இப்ப பார்த்தோம் அப்படின்னா இடிக்கப்பட்ட நிலைமையிலதான் அப்படியே ஒரு அலங்கோலமான எதிரியினுடைய ஒரு தாக்குதல்னால வந்து சரிந்ததான ஒரு நிலைமையிலதான் இருக்கு. இதைதான் இந்த 52 நாள்லயும் உயிர் பெற்று நம்ம வந்து அதை கட்டப்படுவோம். அது நாங்க வந்து ப்ரேயர் பாயிண்ட்ஸ் நீங்க வாட்ஸ்அப்ல விருப்பத்தை தெரிவிக்கிறவங்க ப்ரேயர் பாயிண்ட்ஸ் உங்க பிடிஎஃப் எல்லாம் நாங்க அனுப்பிடுவோம். அந்த உண்மையாமே சொல்றேன், அந்த ஆவியான ஒரு துணியோடு எடுக்கப்பட்ட ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ஒண்ணு அதை வந்து நம்ம நல்லா வச்சு அதை ஜெபிச்சோம்னா மட்டும் போதும். கர்த்தர் வந்து அந்த பெரிய காரியங்களே செய்வார். ஸோ 3 மணி நேரம் நான் என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ 3 மணி நேரம் டைட்டா 3 மணி நேரமே பத்தாத அளவுக்கு ஸோ ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ஃபுல்லாமே இருக்கு. இந்த ப்ரேயர் பாயிண்ட்டுக்காக நம்ம ஜெபிச்சாலே போதும். ஸோ அந்த 3 மணி நேரம் நமக்கு வந்து முடிஞ்சிடும். வசனத்தின்படியும் கோட் பண்ணி இருக்கு, ஜென்ரலாவும் இருக்கு. நாங்க எப்பயுமே அதைதான் சொல்லுவோம், நீங்க வசனத்தின்படியும் நீங்க பார்க்கணும். கல்ச்சரல் ப்ராப்ளம்ஸும் ஒண்ணு இருக்கு. அதை நீங்க வந்து இது பைபிளில் எங்க எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு வந்து கேட்கக்கூடாது. நம்ம இதையும் நம்ம வந்து கண்டிப்பா வசனத்தின்படியும் ஜெபிக்கணும். சுத்தி முத்தி நமக்கு நடக்கிற காரியங்கள் வேதத்துல அதாவது இங்கிட்டோடி உள்ள விக்கிரகங்கள் பேர்லாம் இதுல இருக்கவே இருக்காது. ஆனா நீங்க அந்த விக்கிரகத்தை தான் வணங்கிக்கிட்டீங்க, வணங்கி இப்ப ரசிக்கப்பட்டு வந்துருப்பீங்க. அப்ப அந்த விக்கிரகம் தான் உங்களோட போராடும். அப்ப நாங்க வந்து அதுலதான் வந்து அது வந்து சும்மா வராது, அது உங்க மேல ஒரு அடையாளத்தை போகுது.
இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு எல்லை பிசாசு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த எல்லையில நீங்க வணங்கிருக்கீங்க, இவ்வளவு நாள் வந்தீங்க. ஆனா அது வந்து உங்க மேல ஒரு அடையாளத்தை ஃபுல்லா போட்டு அத மாதிரியே சேலை இருந்துவோ ஆடை ஆபத்து அத மாதிரி. அப்ப இது வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல வந்து நம்ம அவங்கள பார்க்கிறோம் வைங்களேன், அதே மாதிரி இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. சோ அதுக்கு கூட ப்ரேயர் பாயிண்ட்ஸ் வந்து இப்ப எடுத்தாச்சு. அது மாதிரி சிந்தனை கட்டுகள். ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த கட்டு பிசாசு எப்படி வைக்கானே தெரியாது. சும்மா கட்டு போட்டும் அதுக்கும் ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருக்கு. சரீரமாகிய ஆலயத்துக்கும் வசனத்தின்படி ப்ரேயர் பாயிண்ட்ஸ், குடும்பமாகிய ஆலயத்துக்கும் வசனத்தின்படி ப்ரேயர் பாயிண்ட்ஸ், சபையாகிய ஆலயத்துக்கும் வசனத்தின்படி ப்ரேயர் பாயிண்ட்ஸ். சொல்லப்போனா உண்மையுமே 3 மணி நேரம் பத்தாது. கரெக்டா நம்ம ப்ரேயர் பண்ணோம்னா பத்தாது. நீங்க கேட்கலாம், இது ஒரு நாள் மட்டும்னா, நீங்க தாராளமா நீங்க ஒரு நாளுக்கு நீங்க ஒரு ஸ்லாட் நீங்க எடுத்து ப்ரேயர் பண்ணலாம். இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு 2 டைம் உங்களுக்கு வந்து வாரத்துக்கு 2 டைம் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து இங்க வந்து எங்களுக்கு வந்து 3 மணி நேரம் ப்ரேயர் பண்ணணும். எல்லாருமே ஒர்க்கிங் பீப்புள் தான், நம்ம யாருமே வீட்டுல இப்போ இருக்கிறது இல்ல. சோ அவங்கவுங்களுக்கு என்னென்ன டைமிங் இருக்கோ நாங்க அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோம். சோ நீங்க வந்து வெளியே உள்ளவங்க, நீங்க உங்களுக்கு என்ன டைம் இருக்கோ அது பாஸ்டர் சொல்லி ஃபர்ஸ்ட் நான் இந்த 3 மணி நேரம் நான் ப்ரேயர் பண்ண போறேன் அப்படின்னு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணி என்ன ஸ்லாட்டுங்கிறத சொல்லி நீங்க அதில் நீங்க ப்ரேயர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பிரோஜனமாவும் இருக்கும். அது அந்த ப்ரேயர் பாயிண்ட் நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. நிச்சயமா வந்து சொன்ன மாதிரி இந்த 3 தான், நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய சபையாகிய ஆலயம். இந்த 3 காரியங்களுக்காக நிச்சயமா நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. ஆண்டவர் நல்லங்கத்தை வந்து கண்டிப்பா. இன்னும் வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அப்படின்னா என்ன சரீரமாகிய ஆலயம் அப்படின்னா என்னன்னா, நம்ம சரீரமாகிய ஆலயம் வந்து எந்த பிசாசுடைய கண்ட்ரோலையும் இருக்கக்கூடாது. பிசாசுடைய ஆவிகள்லயும் இருக்கக்கூடாது, மனுஷீக ஆவிகளுடைய கண்ட்ரோலையும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு சில பேர் என்னன்னா, மனுஷீக ஆவியில இருந்து விடுதலை வாங்கியிருப்பாங்க. ஆனா பிசாசு வந்து அவங்க சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கும். இவங்களுக்கு விருப்பம் இல்லாததை பார்ப்பாங்க, இவங்களுக்கு விருப்பம் இல்லாத செய்வாங்க. சோ டோட்டலி பிசாசுடைய கண்ட்ரோல். ஒரு சில பேரு பிசாசுடைய கண்ட்ரோலே கிடையாது. பிசாசே சொல்லுவாங்க, ஆனா என் கண்ட்ரோலை விட்டு அவன் எப்பவோ வந்துட்டான் அப்படின்னு. ஆனா இவங்க மனுஷீக கண்ட்ரோல மனுஷர்கள் பேசுறது பேச்சே கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த இதை வந்து நீங்க தான் வந்து அதை ஜெபிக்கணும். அது வரை ஏன் சரீரமாகி ஆலயம், தேவன் தங்கும் ஆலயம். இப்ப ஆண்டவர் என் பக்கத்துல இங்க உட்காந்துட்ட சொல்றாரு, ஜஸ்மின் இந்த மாதிரிதான் நீ பண்ணணும், இப்படி நீ பண்ணாதான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கை நீ வாழ முடியும்னு சொல்றாரு. இது ஆவிக்குரிய காதல தான் நான் கேட்க முடியும். இயேசுவே என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து, இப்ப ஜெமிமா சிஸ்டர் உட்கார இடத்துல இயேசுவே உட்கார்ந்து இந்த ப்ளூ கலர்ல இவ போட்டுருக்கா, இதே மாதிரி இயேசுவே அப்படியே நான் பார்த்தாதான் நான் நம்புவேன் சொல்ல போறேன். அப்பதான் தோமாவை சொன்னார் ஆண்டவர், நீ கண்டு விசுவாசிக்கிறப்பா, காணாதிருந்து விசுவாசிக்கிற பாக்கியம் வந்தான்னு சொன்னார். நம்ம எல்லாமே ஆவிக்குரிய பிள்ளைங்கள். ஆண்டவர் அப்படியே எனக்கு தத்ரூபம் வந்தா சந்தோஷம்தான். அது வரமாட்டான்னு அப்படி சொல்ல மாட்டாருன்னு அப்படிலாம் ஆண்டவர் வந்து யாருக்கும் வெளிப்பட மாட்டாருன்னு நாங்க சொல்ல வரல. பட் அப்படி வந்தா சந்தோஷமா ஏத்துக்கோங்க. அப்படி வரலாட்டினாலும் அது ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கறதான இதை வந்து விசுவாசத்தோட என்னுடைய தேவன் தான் இது சொல்றாரு அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கிற மனநிலைக்கு வந்துடும். ஏத்துக்கிற மனநிலை. அப்ப வந்து இந்த மாதிரி இப்ப ஆண்டவர் பக்கத்துல உட்காந்து சொல்றாரு, நான் வந்து இது ஆவியில தான் உணர முடியும். அதாவது என் சிந்தனைக்குள்ள ஓகே ஆண்டவர் எனக்கு இப்படி உணர்த்துதல். நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துக்கோம், ஆண்டவர் எனக்கு ஏவுறாரு அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து ஓகே அப்ப நம்ம ஆண்டவர் இதை ஏவுறாரு. ஆனா இங்கிட்டோடு எனக்கு மனுஷங்க கண்ணால தெரிவாங்க. ஆனா வீட்டுல நான் 4 பேரை பார்ப்பேன், வெளியே போகும்போது 4 பேரை பார்ப்பேன், சபைக்குள்ள கண்ணால தெரிவாங்க. அப்ப இதை விட அதுதான் பெட்ரோ அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்க ஆவிக்குரியவங்கன்னா ஆவிக்குரிய விதத்துலதான் எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். இந்த மனுஷீக சத்தத்தை கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லவில்லை. நீதான் நீங்க ஆவிகளை பகுத்தறியும் வசனம் சொல்லுது, டெஸ்ட் ஆல் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு சொல்லுது. அப்ப இவங்க ஆலோசனை சொல்றாங்கன்னா இதுக்கு பின்னாடி என்ன ஆவி இருக்குன்றத நீங்க பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் சரீரமாகிய ஆலயத்தை கட்ட முடியும். ஒருத்தவங்க சாப்பாடே கொடுத்தாலுமே ஆவியானவரே இதை நான் சாப்பிடலாமா கேட்டுட்டு சாப்பிடுறேன். நீங்க கேட்காம சாப்பிடுறீங்கன்னா உங்க சரீரமாகிய ஆலயத்துக்குள்ள என்னென்ன அசுத்தங்கள் போகுமோ, என்னென்ன மந்திரங்கள் போகுமோ எல்லாமே உள்ள போகும். அந்த இடத்துல ஆலயம் அலங்கை இடிக்கப்படுதுன்னு அர்த்தம். இப்ப இன்னைக்கு சரீரமாகிய ஆலயத்தை கட்ட ஆண்டவர்கிட்ட நல்லா நம்ம விட்டு கொடுக்கணும். இந்த 52 நாட்கள்ல நல்ல ஜோமன் ஆண்டவரே, இனி என் சரீரத்தை தொட எந்த பிசாசுக்கும் அனுமதி நீங்க இருக்க கூடாது, எந்த மனுஷீக ஆவியும் என் சிந்தனை குழப்ப உங்களுக்கு அனுமதி கூடாது. ரொம்ப 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 ஒரு இஷ்டான இது வந்து நம்ம அந்த ஆவி, அந்த மனுஷீக ஆவி நம்ம சிந்தனையை குழப்புறதுதான். இன்னைக்கு நிறைய பேர் அந்த ட்ராப்ல தான் விழுந்து கிடக்குறாங்க. தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம் சொன்னீங்க, நல்லா அபிஷேகம் பெற்றீங்களா, ஆவிக்குரியவங்களா இருக்கீங்களா, ஆவியானோட ஆலோசனை கேட்டு பழகும். மறுபடி போய் மனுஷீக ஆலோசனை இது கேட்காது. இல்லைன்னா இன்னொன்னு உங்களுக்கு இன்னொரு ஒரு உதவி, நல்ல ஆவிக்குரியவங்க கிட்ட ஆவிட்ட வந்து கேளுங்க. ஆனா அபிஷேகமே பெறாதவர்கள், ஆண்டவரை பத்தி இன்னுமே ரட்சிக்கப்படாம ஞானஸ்தானம் எடுக்காத ஒரு நபர்கிட்ட போய் கம்ப்ளீட்டா உங்களுடைய ஃபுல் டெசிஷனையும் அவங்களை எடுக்க விடாதீங்க.
கண்டிப்பா நிறைய பேர் அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணி எனக்கு அபிஷேகத்தை பெற்றும் வல்லமை இல்லாத இருக்க கிறிஸ்தவங்க தான் அதிகமா இருக்காங்க. அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது காரணம் என்ன தெரியுமா? உங்க சரீரத்தை கட்டணும், நீங்க உங்க குடும்பத்தை கட்டணும், உங்க சபையை கட்டணும். அது ஃப்ரண்ட் லைன்ல நீங்க நிக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் உங்க மேல அபிஷேகத்தை கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு இந்த அபிஷேகம் பெற்றவங்க நிறைய பேர் வீக் ஆகி இருக்காங்க. அதனால இந்த நாள் 52 நாள்ல சரீரம் என்ற ஆலயத்தை நான் கண்டிப்பா கண்டுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நல்லா ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த குடும்பமாகிய அந்த ஆலயத்தை நம்ம தான் கட்டணும். ஸோ இந்த 52 நாள்ல ஒருவேளை உங்க குடும்பத்துல உள்ளவர்கள் எப்படி இருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாலும் சரி, ஒத்துழைப்பு குளிக்கலாட்டினாலும் உங்களுக்கு சரி, இந்த அன்னைக்கெல்லாம் நெகேமியா காலத்துலலாம் அந்த குடும்பம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒத்த கையில அந்த வேலைகளையும் செய்து ஒத்த கையில அவங்க இதை பிடிச்சிட்டும் அவங்க இது பண்ணாங்க. சோ பட்டயத்தை பிடிச்சுக்கிட்டும் ஒத்த கையில அவங்க வேலையும் பார்த்தாங்க. குடும்பமா அவங்க இது பண்ணாங்க. அப்ப அங்க பாருங்க, அந்த வசனத்துக்கு நம்ம வாசிக்கலாம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 13ல இருந்தே நம்ம படிக்கலாம். அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமார்த்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். அந்த இடத்துல பாருங்களேன், ஆக்சுவலி அவர் அந்த இடத்துல அந்த அலங்கத்துல குடும்பமா எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அவங்க கிட்ட ஒண்ணு சொல்றாரு. உங்ககிட்ட நீங்க அவங்கள சத்துருவெல்லாம் பார்த்து நீங்க இது பண்ணாங்க. நீங்க யாருக்காக இந்த இடத்துல நிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க குமாரருக்காக, உங்க குமாரத்திக்காக, உங்க மனைவிக்காகவும் கணவனுக்காக, உங்க வீடுக்காக நீங்க யுத்தம் பண்ணணும். நம்ம கூட ஆண்டவர் இருக்காருங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட அந்த இடத்துல ஒரு குடும்பமா எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா அன்னைக்கு அந்த யுத்த வீரர்களை மட்டும் நிப்பாட்டி இருப்பாரு. ஏன் குடும்பமா அந்த பிள்ளைகள், ஏன்னா ஒரு குடும்பம் அப்படின்னா அந்த இடத்துல பிள்ளைகளும் இருக்காங்க எல்லாருமே. சோ அந்த இடத்துல பாருங்க, அவர் ஏன் அப்படி நிப்பாட்டுறாரு அப்படின்னா, எல்லாருமே இந்த இடத்துல இன்வால்வ் ஆகி அந்த இடத்துல ஒரு யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதான். சோ இந்த 52 நாள் பிரேயர்ல உண்மையாமே ஒரு குடும்பமா எதற்காகனா இந்த குடும்பமா நம்ம விடுதலையா போறோம். இது நம்ம ஒருத்தவங்களுடைய ஒரு குடும்பத்தினுடைய விடுதலையும் அதுல இருக்கு. சோ அவர் அதான் சொல்றாரு, நம்ம யாருக்காக யுத்தம் பண்ண, நமக்காக யுத்தம் பண்றோம். நம்ம எல்லாரும் யுத்தம் பண்ணி நம்ம எதிரியை ஜெயிக்க போறோம். சோ நம்ம இந்த இடத்துல குடும்பமாவும் நம்ம பங்கு பெற போறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குடும்பத்தினுடைய விடுதலைக்காக அது அழகா மென்ஷன் ஆயிருக்கு பாருங்களேன். குமாரருக்காகவும் குமாரதிக்காகவும் மனைவிக்காகவும் நம்மளுடைய வீடுகளுக்காகவும். அப்ப நம்ம குடும்பத்துல இருக்கதான உங்களுடைய கணவருக்காக, மனைவிக்காக, உங்க பிள்ளைகளுக்காக எந்த வகையான ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல நம்ம யுத்தம் பண்றதுக்காக நம்ம வந்திருக்கோம். நம்ம பிரேயர் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம தான் எடுக்கணும். ஏன் குடும்பத்துக்காக யாரோ அமெரிக்கால உள்ள யாரோ, ஆப்பிரிக்கால உள்ள யாரோ, ஆஸ்திரேலியால உள்ள யாரோ, ஏதோ ஒரு இது கண்டத்துல உள்ள யாரோ அழுது ஜோம் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சிட்டு இங்க உட்காந்துருந்தேன்னு வைங்களேன், ஏன் குடும்பம் கட்டப்படாது. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணலாம். நீங்க உங்க பெரியமாவோ, உங்க சித்தியோ, உங்க சபையில உள்ளவங்களோ, உங்க பாஸ்டர் குடும்பமோ யாருனாலும் உங்களுக்காக சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. நல்லா போயிடுவாங்க, பிரேயர் சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஆனா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யார் கையில இருக்குன்னா நம்ம கையில தான் இருக்கு. நீங்க ரசிக்கப்பட்டுட்டீங்க குடும்பமா இருக்கீங்கன்னா நீங்க குடும்பமாவே பண்ணுங்க. இல்ல என் குடும்பத்தை நான் ஒரு ஆள் தான் ரசிக்கப்பட்டுருவேன், என் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஆண்டு போய் சொல்லிட்டு உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, நம்ம குடும்பத்துக்காக நம்ம தான்ப்பா ஜெபிக்கணும், நம்ம அப்பா ரசிக்கப்படனா நம்ம தான்ப்பா ஜெபிக்கணும். அந்த பிள்ளைங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்த பிள்ளைங்க நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா எங்க அம்மா அப்பா எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அப்பெல்லாம் எனக்கு எந்த அளவுக்கு புரியும்னு கூட தெரியல. ஆனாலும் எங்க அப்பா அப்ப புரியனால இதா இருந்தாங்க. அப்ப அதை பாக்கு அப்ப இவ ரொம்ப சின்ன பிள்ளை, நானே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான், இவ கேஜி எல்கேஜிக்கும் கீழே. அப்ப இவ தூங்கிடுவா. ஆனா எங்க அம்மா அழுதழு ஜோம் பண்ணுவாங்க. அப்ப நான் பக்கத்துல இருப்பேன். அட்லீஸ்ட் ஏதோ ஒண்ணு அப்பாக்கா ஜோம் பண்ணும் அப்படின்றதாவது எனக்கு தெரியும். ஆனா அதான் சொல்றேன், பிள்ளைகளை நீங்க இன்வால்வ் பண்ணணும், கண்டிப்பா இன்வால்வ் பண்ணணும். நம்ம குடும்பத்துக்காக நம்ம தான் ஜெபிக்கணும். நமக்கு பணம் வரலன்னா நம்ம தான் ஜெபிக்கணும். கேபிக்கா இப்ப ஒண்ணுமே தெரியாது, அவனுக்கு 4.5 வயசு, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனாலும் ஒரு சில நேரம் அவன்கிட்ட கூட நாங்க கூப்பிட்டு சொல்லுவோம், நமக்கு உனக்கு வேணா ஏசப்பாட்டை கேளு, உனக்கு பணம் ஏசப்பா தான் தரணும், நம்ம எல்லாமே ஏசப்பா தான் தரணும். அவன் ரீசெண்டா எனக்கு வயிறு வலிக்குதுன்னு, ஏசப்பாட்ட நீ ஜோமன்னே அப்படின்ட்டு, சித்திக்கு வயிறு வலிக்குதுப்பா, நீ அதனால சித்தி டிஸ்டர்ப் பண்ணாதா அப்படின்னு நான் சும்மா ஒரு இதுக்காக சொன்னேன். அப்படி ஏசப்பாட்ட ஜோமன்னே அப்படின்ட்டு அந்த ஒரு பழக்கம் இது பண்ணல, நம்மளே தான் உருவாக்கி கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பொம்பளை பிள்ளைங்களை நல்லா ஜபத்தை வளர்த்துட்டு பசங்களை வளர்க்க மாட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. யாரா இருந்தாலும் ஆண்டா சமூகத்துல சின்ன பிள்ளைங்க பையனா சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, அந்த பாரபட்சம் பார்க்காம நீங்க வளர்த்துருங்க. இன்னொன்னு
என் அம்மா வந்து எனக்கா ஜெபிப்பாங்க அப்படின்ற மென்டாலிட்டி நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இருக்கு. ஆவிக்குரிய குடும்பத்துல பிறந்த பிள்ளைகளுக்கு என் தாய் வந்து எப்பயுமே ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க எப்படியாவது அப்படின்ற நம்ம என்ன அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்துல எல்லாத்துக்குமே இது பண்ணணும். உங்க ரட்சிக்கப்படாத குடும்பத்துல மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸப்ஷன். நீங்க ஜெபிக்கிறத உங்க கணவர் பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷம். அது அவர் தடை இல்லாத குடும்பங்கள் இருக்கு நிறைய பேர். நீ வேணா ஜெபம் பண்ணிக்கோ, என்னையெல்லாம் இழுக்காத அப்படின்னாலும் அட்லீஸ்ட் நீங்க ஜெபிக்கிறத பார்த்து ஒரு நாள் அவர் யோசிப்பாரு, சரி நம்ம மனைவி உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு, என்னன்னா ஜெபம் பண்றா, ஒருவேளை உண்மையாமே நம்ம மனைவி ஜெபத்தினால்தான் நம்ம காப்பாத்தப்படுறோமோ. ஏன்னா அப்படிலாம் இருக்காங்க. அவங்க ஏதாவது ஆக்சிடென்ட் இது பண்ணிருப்பாங்க, அப்ப எஸ்வேன்னு இது பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு வேற எதுவுமே தெரிஞ்சிருக்காது, எஸ்வேன்னு இருப்பாங்க. ஓகே, மனைவி ஜெபத்தினால்தான் ஆண்டவர் பாதுகாக்கிறாரு அப்படின்ற ஒரு உணர்வு என்னைக்காவது வரும். அதனால தயவு செஞ்சு ப்ரேயர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. ப்ரேயர் தான் இந்த பொறுப்பை வந்து யார் கையில கொடுத்துடாதீங்க. அவங்கவுங்க உத்தரவாதம். உங்க குடும்பத்தை நீங்க தான் உத்தரவாதம். மத்த எல்லாரும் சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஆண்டவர் வந்து இல்ல உங்க குடும்பத்துல உங்களை ஒருத்தர் மட்டும்தான் நீங்க ரசிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் நீங்க தான் உத்தரவாதம். நீங்க தான் உத்தரவாதம். அதுவும் ஒரு பெரிய ஒரு இதுதான். ஏன்னா நீங்க ஏன்னா இன்னைக்கு யாருமே ரசிக்கப்படல, அவங்களுடைய ரசிப்புக்காகவும், ஏன்னா அவங்களுக்காகவும் நீங்க யுத்தம் பண்றதுதான் இந்த யுத்த காலத்துல வந்து நம்ம நிக்கிறோம். இந்த 52 நாளுமே நம்ம ஒரு யுத்தம் பண்றதுக்கு ஒரு யுத்த காலத்துலதான் நம்ம வந்து நிக்கிறோம். சோ நமக்கு எல்லாரும் அந்த வாழ்வாசாவாங்கிற ஒரு இதுலதான் நம்ம வந்து நிக்கிறோம். ஏன்னா எதிரியும் நிக்குது, நம்மளும் இந்த அலங்கத்தை கட்டணும், கரெக்டா அந்த 52 நாள்ல முடிக்கணும். அப்படிங்கும் போது நம்மளுமே அந்த இது கரெக்டா இருக்கும். அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல எப்படி இருக்கும்னா, நீங்க தான் ரசிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க தான் ஃப்ரண்ட் லைன்ல நிப்பீங்க. உங்க கவரிங்ல பின்னாடி நிப்பாங்க உங்க குடும்பத்தினர். அப்ப நீங்க பாதுகாத்துக்கலாம். பிசிக்கல் வேர்ல்ட்ல வேணா பார்க்க நீங்க வந்து ஒரு அவங்களும் கூட உங்களை மதிக்காம இருக்கலாம், வேல்யூ பண்ணாம இருக்கலாம், இல்ல ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். நீங்க என்ன ஜோமணி என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கு பார்வைக்கு பணம் நிறைய இருந்தா, நிறைய வீடு பங்களா காருன்னு இருந்தாதான் உலகத்தை பொறுத்தளவுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஸ்பிரிச்சுவல் உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நீங்க ஜெபித்தீங்கன்னா நீங்க தான் அங்க உங்க வீட்டுக்கு முன்னாடி காவல் காக்குறீங்கன்னு அர்த்தம். உங்களை தாண்டி எந்த சத்துரும் வர முடியாது. அப்படிதான் நம்ம வந்து உங்க கூடதான் குடும்பமா நீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லி பட்டைய தோத்து கையில. சோ நம்ம பட்டயம் தான் நம்மளுடைய ஜெபம். சோ அந்த ஜபத்தை நம்ம வச்சுட்டே இருந்தோம்னா நம்ம பின்னாடி இருக்க நம்ம குடும்ப பக்கம் வேலையும் பார்க்காம ஜபத்திலேயும் இருக்க முடியாது. அது ரொம்ப நான் ஜெபிச்சுட்டே இருக்கேன், நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன், பொறுப்பே இல்லாம இருக்கேன் அப்படின்னு இருக்க முடியாது. ஆமா, அது அப்படியே அந்த சொல்லலாம். அந்த காலத்திலேயே பாருங்களேன், குடும்பமா வெளியும் பார்த்து பட்டையத்தையும் கையில வச்சுட்டு தான் அவங்க நின்னாங்க. சோ அதே மாதிரிதான் நம்மளும் ஜபத்தையும் நம்ம வச்சுட்டு நம்ம வேலையும் செஞ்சு நம்ம குடும்பத்தை நம்ம இந்த பட்டயத்தை நிமித்தமா நம்ம குடும்பம் வந்து பின்னாடி இருக்க குடும்பம் பாதுகாக்கப்படும். அடுத்து 3ஆவதா பார்த்தோம் அப்படின்னா சபை. இந்த சபை என்கிற ஆலயத்தையும் நம்ம வந்து சேர்த்து கட்டப்போறோம். அதாவது இந்த இடத்துல வந்து மெயின் டார்கெட் யாருன்னா நெகேமியா தான் டார்கெட். எதிரிகளுக்கு வந்து மத்த மக்கள் எல்லாம் டார்கெட்டா இருக்கிறத விட அந்த தலைவரை தான் வந்து பிடிக்கும். இந்த இதை யாருப்பா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வைக்கிறது, இந்த குரூப்புக்கு யாருப்பா லீடரு, அவனை பிடிச்சா போதும். நீங்க யுத்தத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த ராஜாவை குறி வச்சே நிறைய பேர் அட்டாக் பண்ணுவான். பின்னாடி ராஜாவை விட பராக்கிரமசாலி நிறைய பேர் இருந்தாலுமே அந்த ராஜாவுக்கு வந்து அட்டாக்ஸ் வந்து அதிகமா இருக்கும். சோ அப்ப நெகேமியா வந்து இவங்க நன்மைக்காக தான் வந்து செய்யறாரு. ஆனா எதிரிகள் பாக்குறது ஜனங்களை பார்க்க மாறுறதை விட ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தலைவர்களை தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்பாங்க. அப்ப நெகேமியாவுக்கும் மிரட்டல் அதிகமா இருக்கு. அப்ப இன்னைக்கு சபை என்ற அலங்கத்தை கட்டணும்னா சபையில இருக்கிற ஊழியர்களுக்காக நீங்க அதிகமா பாடுபட்டு ஜெபிக்கணும். ஊழியர்கள்ல வந்து இப்ப 80 பேர் விசுவாசிகள் இருந்தாலும் 3 ஊழியரோ, அந்த சபையில 5 ஊழியரோ 8 ஊழியரோ எத்தனை ஊழியர் இருக்காங்களோ அந்த ஊழியர் மேலதான் அட்ராக்ட் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா ஆண்டவருமே அந்த ஊழியர்களுக்கு கீழே தான் வந்து இவங்களை வந்து ஒரு இதுல கண்ட்ரோல்ல கொடுத்திருப்பாரு. சோ இவங்களை பொறுப்பா நடத்தப்படும். எப்படி வந்து ஆடுகள் வந்து ஒரு மேய்ப்பனு கீழே வந்து இருக்குது. அப்போ ஒரு ஆடை நம்ம பிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேய்ப்பனை பிடிச்சா போதும். பிடிச்சா அந்த ஆடுகளை மேய்ப்பனை வெட்டுவேன் மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் இருக்கு. சோ ஒரு மந்தைக்குள்ள 100 ஆடு இருந்துச்சுன்னா மேய்ப்பனை போட்டு 100 பேர்த்த பிடிக்கிறதுக்கு 100 பேரை போராடி பிடிக்கிறதுக்கு அந்த ஒரு மேய்ப்பனை நம்ம திசை திருப்பிட்டோம்னா, இல்லைன்னா அந்த மேய்ப்பனை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த 100 நம்ம சுலபமா எடுத்துக்கலாம். அப்படின்னா வந்து பிசாசு வந்து நினைக்கும். அவன் உட்காந்து 100 பேத்துக்கு தனிப்பட்ட முறையில அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டான். ஏன்னா மேய்ப்பனோட பாதுகாப்பு இருக்க வரைக்கும் சாமானியமா அந்த ஆடுகளை தொட முடியாது. ஆண்டவரே சொல்றாரு, நான் வந்து நல்ல மேய்ப்பன், நான் வந்து ஒரு ஆடு வெளியே போனா கூட நான் என் ஜீவனை கொடுத்து கூட நான் அந்த ஆட்டை மீட்பேன்னு சொல்றாரு. சோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஆண்டவருக்கு இருக்கு, சபையில் உள்ள ஒவ்வொரு மேய்ப்பர்களுக்கும் இருக்கு, ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் இருக்கு. அப்ப நீங்க வந்து அதுக்காகவும் ஜெபிக்கணும். நீங்கன்ட்டு இல்ல, நாங்க எல்லாருமே தான். நம்ம அந்த ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிற அந்த ஊழியர்களுக்காக நம்ம வந்து எப்பயுமே ஜெபிக்கணும். சபை என்கிற அலங்கம் கட்டப்படுறதுன்னா அதான் அந்த ஊழியர்களுடைய சேஃப்டிக்காக, முக்கியமா சேஃப்டிக்காக
அவங்க எந்த சோர்வுன்றது ஒரு புலி. அதுல ஒன்ஸ் விழுந்துட்டாங்கன்னு வைங்களேன், ஊழியர்கள் விழுந்துட்டாங்கன்னா அவங்கள அதுல இருந்து நம்ம தூக்குறதுக்குள்ள படாத பாடு நம்ம பட வேண்டியதாரு. ஸோ சோர்வுன்ற புலியில விழுந்து போன ஊழியர்கள் இருக்காங்க. வேற என்ன, பாவம் நிச்சயம் பாவத்துல விழுந்தவங்க இருக்காங்க, பணத்துல விழுந்தவங்க, பண மயக்கத்துல விழுந்தவங்க இருக்காங்க. இந்த எதிரிகளுடைய மிரட்டல், நான் இப்ப அதைதான் நான் சொல்ல வந்தேன். எதிரிகளுடைய மிரட்டலுக்கு பயந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா எதிரிகள் பாருங்க, இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் படிச்சீங்கன்னா தெரியும். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளில் உடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியன் ஆகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். அப்ப இந்த மாதிரி நக்கலா பேசுற வார்த்தைகள். ஆமா, இவங்க பெருசா என்னத்த கட்டி என்னத்த இது பண்ண போறாதீங்க, என்ன ஊழியம் பண்ணி என்ன இது பண்ண, இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும் போது ஒரு நெகேமியா மாதிரி எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருந்துட்டா பரவாயில்ல. நெகேமியான்னு சொல்றாரு இவ என்னால முடியாதுன்னு. ஆனா அந்த நெகேமியான அபிஷேகம் நம்ம எல்லாத்துக்கும் ஊற்றப்படணும். சோ அந்த சபை என்கிற அந்த அலங்கத்தை கட்டணும் அப்படின்னா ஊழியர்களுக்கு நல்ல ப்ரொடெக்ஷனுக்காக ஜெபிக்கணும். அதான் இப்ப சாதாரண சிம்பிள், இப்ப சொன்ன மாதிரிதான் 100 ஆடை அட்டாக் பண்றதை விட முன்னாடி நிக்கிற அந்த மேய்ப்பன், அந்த மேய்ப்பனுக்கு சப்போர்ட் பண்றது கொஞ்சம் பேர், அவங்களை அட்டாக் பண்ணிட்டாலே போதும், சோழி முடிஞ்சு, எல்லாரோடைய சோழி முடிஞ்சு. ஸோ அவன் ஈஸியா தான் அவன் நம்மளை அட்டாக் பண்ண. அதனால சபை என்ற அலங்கத்துக்காகவும் நீ ஜெபிக்கணும். இன்னைக்கு ஊழியர்ல குறை சொல்ற கூட்டம் நிறைய பேர் இருக்கு. ஆனா அந்த ஊழியர்கள் பாடு, அவங்க சந்திக்கிற அட்டாக்ஸ் கண்டிப்பா, ஏன்னா அது உண்மைதான். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு நிறைய ட்ராப்ல விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் எலும்பி நான் அந்த மாதிரி விழுந்துட்டேன்னு சொல்லியும் வரக்கூடிய ஊழியர்களும் இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி ஊழியர்கள் இன்னைக்கு மக்கள் எந்த அளவு ஏத்துக்கிறாங்க தெரியல. ஆனா அது உண்மை. ஆனா நிறைய பேர் வராங்க போறாங்க. ஆனா ஊழியர்களுக்கு இந்த மாதிரியான முன்னாடி சொன்ன மாதிரி இச்சையின் பாவத்துல, பணத்துல, இந்த மாதிரியான நிறைய அட்டாக்ஸ் வரதான் செய்யும். ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த தரிசனத்துல இருக்க அந்த ஆத்மாக்களை ஈஸியா பிடிக்கிறதுக்காகவே இவங்களுக்கு நிறைய அட்டாக் இருக்கும். சோ ஊழியர்களாகிய எங்களுக்கு மட்டும் இல்ல, ஊழியர்கள் உங்களுடைய சபையா இருக்கலாம், இல்ல இப்ப இயேசு முன்சொல்லிக்கிற சபையா இருக்கலாம், எல்லாருமே அந்த கட்டப்படுறதுக்காக, சபையாகிய ஆலயம் கட்டப்படுறதுக்காக இந்த 52 நாள் இதுக்கும் நம்ம ஜெபிக்கணும். முக்கியமா அவங்க என்ன மினிஸ்ட்ரி பண்றாங்களோ அந்த மினிஸ்ட்ரி சார்ந்த போராட்டங்கள் அதிகமாகும். கண்டிப்பா இப்ப நாங்க விடுதலை மினிஸ்ட்ரி நாங்க பண்றோம் அப்படின்னா எங்களுக்கு விரோதமா போராடுற எல்லாமே அது சம்பந்தமா தான் வரும். போதும் ஹீலிங் மினிஸ்ட்ரி, ஆண்டவர் அவங்களுக்கு ஹீலிங் தான் தந்திருக்காங்க. அவங்க ஊழிய குடும்பத்துல ஃபுல்லா வியாதியே கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி பிசாசுடைய போராட்டம் வரும். ஒருத்தவங்க தற்கொலையில இருந்து மீட்கிற ஒரு ஊழியத்தை பண்றாங்கன்னா அந்த குடும்பத்தினருக்கு தற்கொலையின் ஆவியே தான் போராடும். இதை நம்ம எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா புரியும். ஒருத்தவங்க வாலிபத்தை உற்சாகப்படுத்துற ஒரு ஊழியத்துல ஈடுபட்டாங்கன்னா அவங்க அந்த வாலிப மயக்கத்தை கொடுக்குற ஆவிதான் அங்க போராடி. ஏன்னா அவங்க பல பேரை அந்த வாலிப மயக்கத்துல இருந்து அவங்க வெளியே கொண்டு வராங்க. அதனால அவங்க வீட்டுல அந்த வாலிபத்தின் பாவத்தை உள்ள இது பண்ற இதேதான் கொண்டு வரும். இன்னொருத்தவங்க அவங்க ஜெபிச்சாலே நல்லா பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா அவங்க பொருளாதாரத்தை பிசாசு டச் பண்ணிட்டே தான் இருக்கும். ஒரு சில ஊழியங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு சேர செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு சேர எல்லா பிரச்சனையும் சேர்த்து வரும். இந்த மாதிரி எப்பயுமே அட்டாக்ஸ் அவங்க கொடுத்துட்டே தான் இருக்கும். ஆனா ஆண்டருடைய பாதுகாப்பு இருக்கும். சோ ஆண்டருடைய பாதுகாப்பு எப்படி இருக்கும், நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த ஜெபிக்கும் போது அந்த சபையாகிய திரும்ப கட்டப்படும். ஒரு காலத்துல கட்டப்பட்ட அலங்கம் தான், ஆனா அது பிசாசுடைய சூழ்ச்சினால இது பாதுகாப்பு இல்ல. அலங்கம்னா என்ன, நம்மள பாதுகாக்கிற சுவர் தான் அலங்கம். இப்போ மொத்தத்துல ஆண்டருடைய ப்ரொடெக்ஷன் நமக்கு நல்லா வேணும். ஸ்பிரிச்சுவல் கவரிங் எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். நீங்களும் இந்த 52 நாள் நீங்க நல்லா ப்ரேயர் சப்போர்ட் பண்ணும்போது இந்த 3 கான்செப்ட் நாங்க அதனால சபைக்கா மட்டும் நாங்க போக்கஸ் வைக்காம 3மே ஆலயம் தான். சரீரமும் ஒரு ஆலயம் தான், குடும்பத்திலையும் ஆண்டு வாசம் பண்றாரு, முப்புரியும் சீக்கிரம் ஆராது. குடும்பத்தையும் ஒரு ஆலயம் தான், சபை ஒரு ஆலயம். நீங்க எந்த பட்டணத்துல எந்த நாட்டுல இருந்து ஜெபிச்சாலும் ஸ்பிரிச்சுவலா பார்க்கும்போது நம்ம எல்லாரும் ஒரே கூடாரத்துக்கு கீழே ஜெபிக்கிற மாதிரி. ஸ்பிரிச்சுவல் உலகத்துல பார்க்கும்போது நீங்க இங்க ஜெபிச்சா மட்டும்தான் இங்க இவங்க மெம்பரு அப்படின்லாம் கிடையாது. நீங்க எங்கெங்கெல்லாம் இருந்து ஜெபிக்கிறீங்களோ ஸ்பிரிச்சுவலா ஒரே கவரிங் வருது. அதனால ஆண்டவர் நிச்சயம் ஆசிரியப்பா அந்த 52 நாட்களுக்குள்ள யாரும் என் சரீரமே இன்னும் பாதிப்பா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, என் குடும்பமே எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லா இல்லைன்னு நினைக்கிறவங்களும் சரி, சபைங்கிற ஆலயம் சரி, எல்லாமே சேர்த்து கட்டப்பட ஆண்டவர் உதவி செய்யும்.
ஆமா, நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வாட்ஸ்அப்ல அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸையும் நீங்க வந்து கேளுங்க. வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் நீங்க பாஸ்டருக்கு அனுப்புங்க. நீங்க மெசேஜ் பண்ணி கூட கேளுங்க. நிச்சயமா பாஸ்டர் வந்து உங்களுக்கு அதுவும் அந்த ப்ரேயர் பாயிண்ட் தருவாங்க. அந்த ப்ரேயர் பாயிண்ட்டுக்கு நீங்க வந்து ப்ரேயர் பண்ணாலே போதும். அந்த 3 மணி நேரம் கரெக்டா இருக்கும். அதுவே நமக்கு கரெக்டா தான் இருக்கும். ஸோ நீங்க அதுக்கும் நெகேமியா சாப்டர் நல்லா நல்லா படிங்க. அந்த 3 மணி நேரத்துல நல்லா ப்ரேயர் பண்ணுங்க. சோ அந்த 3 மணி நேரத்துல உட்காந்து பைபிள் நம்ம எடுத்துக்கோம் வாசிக்க வேண்டாம். ஆனா எதப்பட்ட நாள்கள் மித்த நேரங்கள்ல இந்த 52 நாளுமே இந்த நெகேமியா புஸ்தகத்தை மட்டுமே படிங்க. ஏன்னா ரொம்ப கம்மியான ஒரு சாப்டரான ஒரு புத்தகம் தான். ஆனா அதையே நீங்க வந்து திருப்பி திருப்பி இந்த 52 நாளும், ஏன்னா ஒவ்வொரு டைம் நீங்க அதை படிக்க முடிக்கும் போது ஒவ்வொரு டைம் ஆவியானவர் வந்து ஒவ்வொரு ஆங்கிள் நமக்கு லேயர் ஓபன் பண்ணி கொடுப்பாரு. சோ ரொம்ப ரொம்ப வந்து இந்த நீங்களே வந்து ஒரு டைரி எடுத்து கூட நீங்க நிறைய நோட்ஸ் எடுக்கலாம். சோ அந்த மாதிரி வந்து ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுப்பாரு. நீங்க தொடர்ந்து நீங்க நிறைய பேர் வந்து நீங்க ப்ரே பண்ணுவீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமா நம்ம இந்த 52 நாள் முடிவுல ஆகஸ்ட் 22ஆம் தேதி காலையில 6 மணியோட எங்களுக்கு இங்க ஷெட்யூல் வந்து அந்த இது முடியுது. சோ அந்த அந்த நாட்கள் வர வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு இடைஞ்சலும், எந்த ஒரு தாமதமும், எந்த ஒரு தடையும் வராதபடி நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ரேயர் டைம்ல எந்த தடையும் வராதபடி நீங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நிச்சயமா நீங்களும் தொடர்ந்து இதுல கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க.